அடுத்தது நமக்கு பம்பாய்க்காரர்கள் நல்லது செய்வார்கள் சொன்ன அதுக்கு ஒரு முக்கிய காரணம் இருக்கு. நாங்கள் எங்களுக்கு பேர்னா சந்திரசேகர் இங்கே வந்திருக்காரு, அவருக்கு தெரியும். நாங்கள்லாம் ஹைகோர்ட் ஜட்ஜி ஆகுமா ஆக மாட்டோமான்ற காலகட்டத்தில் எங்களுக்கு மண்டை பிச்சுன்னு இருந்திருக்க ஒரு காலகட்டத்தில் இவங்க தஹில் ரமானிஜே அவங்க பீரியடு அவங்க எங்களை கூப்பிட்டாங்க, இதுக்கு இன்டர்வியூக்கு கூப்பிட்டாங்க. அப்போ இவர் வினீத் கோத்தாரி இருந்தார், அப்புறம் மணிக்குமார் இருந்தாங்க. 3 பேரை எங்களை கூப்பிட்டாங்க. அவங்க தான் கல்லிஜியம். அப்புறம் நாங்கள் முதல்ல எங்கள் 5 பேரை தான் ரெக்கமெண்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெட்ராஸில் வேகன்சி அப்போ ரொம்ப இது அதிகமாக இருந்ததுனால சரி அதை இது பண்ணுன்றதுக்காக என்ன பண்ணாங்க, அடுத்த 5 நம்ம இவங்க மேடம் மஞ்சுளா தமிழ்ச்செல்வி எல்லாம் வந்தாங்க. அவங்க அடுத்த பேட்ச் ஒன்று பாருங்க, 10 நீதிபதிகள் சபார்டினேட் ஜுடிஷியரியிலேருந்து தட் டு ஃப்ரம் இந்த லெவல் தட் எல்லாமே மேஜிஸ்ட்ரேட்டாக இருந்து 10 பேர். அது பெரிய ஹையஸ்ட் ஹிஸ்ட்ரி. அது அந்த 10 பேர், அதுவும் 91 பேட்ச்னாலே ரொம்ப நல்ல பேட்ச்னு ஒரு பேர். அந்த பேட்ச் எங்க பேட்ச் அந்த ஃபேர்வெல் இருக்கு. அது முடிஞ்சிச்சுன்னா 91 பேட்ச் முடிஞ்சிச்சு. கேளுங்க, இந்த மாதிரி இப்படி ஒரு பல்வேறு பயணங்கள் பண்ணி நாங்கள் இப்போ உங்ககிட்ட நன்றி. இதை முழுக்க உங்களை பார்க்கணும், பேசணும். அதாவது இறுக்கமான சூழ்நிலை இருக்கக்கூடாது. என் மீட்டிங்னாலே ஒரு கன்வென்ஷனாக எல்லாம் அழுதுன்னு போனோம். எல்லாம் என்ன துக்க விசாரிக்க ஆரம்பிச்சிடும். ஐயோ ரிட்டையர் ஆகிற நான் நிச்சயமா நான் ரிட்டையர் ஆகிறத பற்றி வருத்தமே பண்ணல. ஏன்னா 34 வருடம் பெரிய பயணம் பண்ணிட்டேன். அதாவது இவங்கெல்லாம் டைரக்ட் ஜட்ஜஸ் வரவங்களுக்கு 10 வருடம் 15 வருடம்ன்றது ஒரு காலகட்டம். நாங்கள் டபுள் இது 34 வருஷம் சர்வ் பண்ணியிருக்கோம். அதனால நாங்கள் வெளியே போனாதான் கொஞ்சம் மற்ற எங்களுக்குன்னு சில தனி, அதாவது ஒரு நீதிபதி ரிட்டையர் ஆன பிறகு அவருக்கு நிறைய பொறுப்புகள் இருக்கு. அவர் இப்போ டிவி இன்டர்வியூவில் பேசுறாருன்னா கண்டபடி பேச முடியாது, பொறுப்போடு தான் பேசணும். அவர் இஷ்டத்துக்கு என்ன இல்லை, சமூக கடமை இருக்குன்றதுக்காக சொல்ல வர. ஏதோ சும்மா நாங்கள் ஜட்ஜா ஒர்க் பண்ணோம் வெளியே போயிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது வித்தவுட் ரெஸ்பான்சிபிலிட்டி, அதாவது கடமை உணர்வோட வேலை செஞ்சுட்டு இப்போ நீங்கள் கைத்தட்டத்திலே தெரிஞ்சுக்கிட்டோம். கண்ணியத்துடனும் இருக்கணும், அது இதுலயும் இருக்கணும், கட்டுப்பாட்டோட இருக்கணும். அது நாட் ஃபார் நீதிபதி, ஃபார் எல்லாமே அவங்கவுங்க தே ஷுட் நாட் எக்ஸீட் தர் லிமிட். அது எங்களுக்கும் இருக்கிறது, உங்களுக்கும் இருக்கிறது. அப்புறம் நான் கொஞ்சம் கோர்ட்ல கொஞ்சம் சத்தம் போட்டிருக்கேன். யாரையாவது மனசை புண்படுத்தி இருந்தால் நான் பகிரங்கமாக இந்த மாமன்றத்தின் முன் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன்.